மனிதாபிமானமற்ற செயலை செய்கிற இலங்கை அரசை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய பெருந்திரள் கூட்டத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு இயக்கத்தை வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், அருமை சகோதரர் கௌதமன் அவர்களே, தமிழக மீனவர்களுடைய அவலங்களை பாராளுமன்றத்தில் அவருக்கே உரித்த பாணியில் பாராளுமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற நமது பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கிற நான் மிகவும் மதிக்கிற போற்றுகிற பல்வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்திருக்கிற எனது அருமை பெரியோர்களே, நண்பர்களே, புதுவை மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எதிரே அமர்ந்திருக்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர், 64 மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி நம்முடைய கடற்கரை பகுதி. அநேகமாக ஏறக்குறைய 12 லட்சம் மீனவ மக்கள் வாழ்கிற பகுதி இந்த பகுதி, கடற்கரை பகுதி. பொதுவாக சொல்வார்கள், கடலும் கடற்கரையும் மீனவ மக்களுக்கு சொந்தம். கடலும் கடற்கரையும் அதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம். ஆனால் இன்றைக்கு சமீப காலங்களில் நம்முடைய நாகப்பட்டினம் நகரமன்ற தலைவர் சகோதரர் மாரிமுத்து சொன்னார், எனக்கும் நினைவிருந்த காலத்தில் எப்பொழுதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஆசிரியரையா நிறைய பேசணும், கூட்டத்தலைவர்னு சொல்லிட்டாரு, குறைவாக பேசுங்க. இருந்தாலும் எங்களை போன்றவர்களுக்கு குறைவாக பேசி பழக்கம் இல்லை, அதனால் கொஞ்சம் பேசிதான். மாரிமுத்து சொன்னார், எப்பயாவது நடக்கும். எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அப்படி தான், எப்பயாவது அந்த இலங்கை கடற்படை வரும்பொழுது கூட கோஷமிட்டு வந்தார்கள். கடல்ல எல்லை தெரியுமா? நிலப்பரப்பிலேயே எல்லை தெரிய மாட்டேது, நிலத்திலேயே. கடலில் எப்படி எல்லை தெரியும்? வரும்பொழுது ரொம்ப அழகாக மீனவ நம்முடைய சொந்தங்களுடைய அவலங்களை அழகாக கோஷம் போட்டு வந்தார். ஆகவே எல்லை தாண்டி விட்டார்கள் என்கிற ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சர்வதேசிய சில சட்டங்கள் இருக்கிறது. கடலிலே எல்லை தாண்டுகிற பொழுது, ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டுகிற பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி தண்டிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சர்வதேசிய சில சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இலங்கை அரசு
அந்த சர்வதேசிய சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் மட்டுமல்ல, காலில் போட்டு அதை மிதித்து நம்முடைய மீனவர்களை, வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்கிற நம்முடைய மீனவர்களை அவருடைய வலையை அறுப்பதும், அவர்களை துப்பாக்கியால் சுடுவதும், அவருடைய படகுகளை கடத்தி செல்வதும், சிறையில் அடைப்பதும், தண்டனை கொடுப்பதும் என்கிற ஒரு மோசமான செயலை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமீபத்தில் நம்முடைய மீனவ சொந்தங்களை, நமது மக்களை கடற்கரையிலே எல்லை தாண்டி விட்டார்கள், கடற்கரையிலே போய் மீன் பிடித்து விட்டார்கள் இலங்கை கடற்கரையிலே என்று சொல்லி அவர்களை மொட்டையடித்து அவமானப்படுத்தி அந்த செயலை செய்திருக்கிறார்கள். எனக்கு முன்பு பேசிய நம்முடைய திராவிட கழகத்தைச் சேர்ந்த பேச்சாளர் அன்பழகன் சொன்னார், அது தமிழ்நாட்டு மீனவர்களை, நமது சொந்தங்களை மொட்டையடிக்கவில்லை, அதை மோடிக்கு மொட்டையடித்திருக்கிறான் இலங்கை அரசு. கொஞ்சம் கூட நம்முடைய பிரதமருக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளை வெறு எளிதாக நாங்கள் முடிப்போம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு அதை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. அப்படி ஒரு மோசமான இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கிறது. சாதாரண நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு படகு கட்டணும்னா, ஒரு படகை உருவாக்கணும்னா பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, வங்கியிலே கடன் வாங்கி, அல்லல் பட்டு வங்கியில் போன உடனே கடன் கொடுக்குறானா? இல்லை, கஷ்டப்பட்டு அந்த படகை உருவாக்கி அதை பிடிச்சிட்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் நிலைகுலிந்து அவருடைய வாழ்க்கையே இன்றைக்கு நிலைகுலிகிற ஒரு அவல நிலை இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கருத்தாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். கச்சத்தீவை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய உணர்வு, அது தனி. கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவை மீட்பது என்பது ராஜ்ய ரீதியாக நடைபெற வேண்டிய ஒரு பணி. ஆகவே அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு ராஜ்ய ரீதியாக அரசாங்கத்திற்கு நாம் நெருக்கடி கொடுப்போம், அது வேறு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, ஐயா அதிகமாக பேசுவாங்க, எங்களுடைய கட்சி கருத்தாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது தமிழ்நாட்டு கடற்கரையிலே மீன் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், மீனவர் மக்களுக்கு தெரியும். இங்கே மீன் இல்லாதனால தான் அவன் எங்கே மீன் இருக்கோ கடலை நோக்கி போகிறான். கடல் எல்லோருக்கும் சொந்தமானது, இயற்கையினுடைய கொடை கடல், உனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஆகையினால தமிழ்நாட்டு கடற்கரையில, தமிழ்நாட்டு எல்லையில மீன் இல்லை, அதுதான் யதார்த்தம். ஆகவே தான் அவன் எல்லை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் மீன் பிடிக்க செல்கிறான். ஆகவே இந்திய அரசு ஒன்றை செய்தால்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். அது என்னவென்று சொன்னால், இலங்கை கடற்கரை பகுதியிலே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமையை மத்திய அரசாங்கம் பெற்றுத்தந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அழுத்தமான முடிவு என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.